ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வீடியோ நம்பர் 10 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நம்பர் 9ல் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். அதோட ஆன்சர் சொல்கிறேன். 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையின் 21வது உறுப்பு காண்க. இதோட ஆன்சர் T21 = 0ன்னு வரும். ஏவோட வேல்யூ 100, டியோட வேல்யூ -5, T21 = A + 20D. இதில் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ 0ன்னு வரும். போட்டு பார்த்துங்க, செக் பண்ணிங்க. ஆன்சர் 0 தான் ரைட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கிங்க. Question number 1. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் மற்றும் 14 உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரின் மற்றும் 16வது உறுப்போட கூடுதல் கேட்டிருக்காங்க. உறுப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? T10 T14 விகிதம் கொடுத்துட்டாங்க. T10 / T14 = 8/11 கொடுத்துருக்காங்க. T6 T16 கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ T10 எப்படி எழுதுவோம்? A + 9D எழுதுவோமா? இது எப்படி எழுதுவோம்? A + 13D. இதில் ஃபார்முலா தெரியுங்களா? A + n - 1 × D. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 9 வந்துடும். என்னோட வேல்யூ 14 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 13 வந்துடும். அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். 8/11. இப்போ ரெட்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11A + 99D = 8A + 104D. ஓகேவா? இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போங்க. 9A - 8A வரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். = 104D எப்படி இருக்கும்? இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகும். 99D. இப்போ இதை கழிச்சிங்கன்னா 3A = என்ன வருது? 5Dன்னு வருது. இப்போ A/D அப்படின்னா 5/3. ஓகேவா? A/D = 5/3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவோட வேல்யூ 5ன்னு அர்த்தம், டியோட வேல்யூ 3ன்னு அர்த்தம். அதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ T6 எப்படி எழுதுவோம்? A + 5D / A + 16D. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 5 × 3. ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 3ன்னு இங்கே கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 + 16 × 3. 5 + 5 3s are 15. 5 + இது பண்ணிங்கன்னா 8 × 48. 20 16 15D ஒன்று கழிச்சு தானே வரும். n - 1 தானே ஃபார்முலா. 15 × 45 50. 0க்கு 0 போய்டும். 2/5. இப்போ T16 / T16 வேல்யூ வந்து 2/5 வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க. ஒன்றுக்குள்ளே விகிதமாக கொடுத்துருக்காங்க. 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் வந்து 8:11 கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் 6 மற்றும் 16வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? T10 / T14 கொடுத்தாங்க. 8/11 வச்சுட்டோம். அதை வச்சு ஃபார்முலா வச்சு ஏவும் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே T6 / T16 ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு 2/5 வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் 2வது சம் பார்ப்போம். ஒரு கலையரங்கில் முதல் வரிசையில்
20 இருக்கைகள் என மொத்தம் 30 வரிசைகளில் முந்தைய வரிசையை விட இரு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், கொஷின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு கலையரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் உள்ளது. முதல் வரிசை என்னன்னா முதல் எண் என்னது, ஏவோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 30 வரிசை இருக்குது. மொத்தம்னா என்னது, என்னோட வேல்யூ மொத்தம் 30 இருக்குது. முந்தைய வரிசைகளை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கும். ஓகேவா? அப்போனா ஏவுக்கும் டிக்கும் 22 24 அப்படி வரும். அப்போனா வந்து டியோட வேல்யூ 2ன்னு வரும். உள்ளன எனில் கடைசி எத்தனை வரிசைகள் இருக்குது, கடைசிங்கிறது என்னது எல். ஓகேவா? இப்போ நம்ம எல்லோட ஃபார்முலாவில் தான் இது போடணும். இப்போ நமக்கு ஏ தெரியும், டி தெரியும் தெரியும்னா லாஸ்ட் வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. கடைசி உறுப்பு இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் 30 மைனஸ் 1 இன்ட்டு 2. 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். 20 ப்ளஸ் 18 பேலன்ஸ் ஆன் 58 78. இப்போ லாஸ்ட்டில் வந்து எத்தனை இருக்கை இருக்கும், 78 இருக்கைகள் இருக்கும். ஓகேவா? ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கலையரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் என மொத்தம் 30 வரிசைகள் உள்ளது. முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்டாங்க. அதுலேருந்து ஏவோட வேல்யூ, என்னோட வேல்யூ, டியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3ஆவது சம் பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடரில் ஐந்தாவது உறுப்பின் 5 மடங்கு எட்டாவது உறுப்பின் 8 மடங்கும் சமம் எனில் 13வது உறுப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உறுப்புலாம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். 5வது உறுப்பின் 5 மடங்கு, 8வது உறுப்பின் 8 மடங்கு. இப்போ 5வது உறுப்பு எப்படி எழுதுவோம், டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1டி தான் பேஸ் ஃபார்முலா. இப்போ T5 எழுதிங்கன்னா ஏ ப்ளஸ் 4டின்னு வரும். ஓகேவா? 5ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இப்படி வரும். அதே 8ன்னு போட்டிங்கன்னா 8 ப்ளஸ் 7டின்னு வரும். இப்போ 5வது மடங்கின் 5 மடங்கும் 8வது மடங்கின் 8 மடங்கும் சமம்னு கொடுத்துருக்காங்க. 5வது மடங்கோட 5 மடங்கு அப்படின்னா 5ஓட பெருக்கிக்கணும். 8வது மடங்கோட 8 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் அதோட மீனிங். கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே அதோட மீனிங் வந்து இதுதான். 5வது உறுப்பின் 5 மடங்குனா 5ஆல் பெருக்கிக்கணும். 8வது மடங்குனா 8ஓட பெருக்கிக்கணும். அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 5a ப்ளஸ் 20d ஈக்குவல் டு 8a ப்ளஸ் 56dன்னு வரும். ஓகேவா? இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். 20d மைனஸ் 56dன்னு வரும். 8a மைனஸ் 5aன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 3a வந்துடும். இதை கழிச்சிங்கன்னா மைனஸ் 36dன்னு வந்துடும். 3 டேபிள்ஸில் 36 வந்து 12 டைம்ஸ் வரும். a ஈக்குவல் டு மைனஸ் 12dன்னு வந்துடும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா ஏவோட வேல்யூ? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சமம் எனில் 13வது உறுப்பு காண்க. 13வது உறுப்பு எப்படி எழுதுவோம், T13 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 12டின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 12d. அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் 12t ப்ளஸ் 12dன்னு இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 0 வரும். ஓகேவா? இது மாதிரி சம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 0 தான் வரும். அது ஒரு இது இருக்குது ஷார்ட்கட்டு. இதனால நீங்கள் ஒரு தாட்டி போட்டு பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க, அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 4th சம் பார்ப்போமா? Fourth sum, x
x3/2 x² x5/2 என்ற தொடர் வரிசையில் 85வது உறுப்பு காண்க. இப்போ எக்ஸ்ன்னு இருக்கா, x3/2 x² x5/2. இந்த எக்ஸை லாஸ்ட்டில் ஆன்சரில் சேர்த்துக்கலாம். இந்த நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. அதை அப்படி போட்டால் தான் நம்ம ஈஸியாக போகலாம். 1 3/2 2 5/2. இதுக்கு மேலே 1 இருக்கதான் அர்த்தம். ஓகேவா, அதான் அப்படி எழுதுங்க. இதான் இப்போ கூட்டுத்தொடர் வரிசை. இதுக்கு நம்ம 85வது உறுப்பு கண்டுபிடிப்போமா. ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ கழிங்க. 3/2ல் 1 கழிச்சிங்கன்னா 3 இப்படி வரும். 1/2. இப்போ டியோட வேல்யூ 1/2. இதை வச்சு T85 கண்டுபிடிங்க. T85 a + n - 1 × d ஃபார்முலா. ஏவோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 85 - 1 × 1/2. 1 + 85ல் 1 போயிட்டுனா 84 × 1/2. இதை கழிச்சிங்கன்னா 4 2. 1 + 42 = 43. இப்போ T85ங்கிறது வந்து 43 வந்துட்டு. ஓகேவா, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட எக்ஸோட 43ன்னு போட்டு நம்ம போட வேண்டியதான். ஓகேவா, கொஷினை பார்த்து இதாக்கிடாதீங்க. அந்த எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துகிட்டு கடைசியில் ஆன்சர் x43ன்னு போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 5வது சம் பார்ப்போம். இதோட இந்த இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சம் ஹோம்ஒர்க் சொல்கிறேன். ஹோம்ஒர்க் சம்மோட ஆன்சர் வந்து நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். 5வது சம் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் n² + n எனில் அதன் 8ஆம் உறுப்பு எது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2n² + n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட 8ஆவது உறுப்பு. இது மாதிரி கொடுத்தா என்ன ஃபார்முலானா Tn = Sn - Sn - 1. ஓகேவா, இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ Sn என்ன கொடுத்துருக்காங்க, 8ஆவது உறுப்பு தானே கேட்டாங்க. S8 - 8 7 கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 8² + 8 தனியாகும், 2 7² + 7 தனியாகும். இதுதான் இதான் ஃபார்முலா. இப்படி கொடுத்தாங்கன்னா Sn கொடுத்தாங்கன்னா இது மாதிரி போட்டு போடணும். அவ்வளோதான். 2 × 64 வரும் +8 -2 × 49 + 7. 8 12 + 8 -8 பேலன்ஸ் 1 98 + 7 136 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 105 வரும். ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும், 31 வரும். புரியுதா, Sn கூடுதல் கொடுத்தாங்க. என்ன உறுப்புகளின் கூடுதல் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா, S8 செட்டில் 1 போயிட்டுனா 7 வந்துடும். அது அப்படியே இந்த இடத்துல 8ன்னு வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை 7ன்னு வச்சு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கிங்க. 11வது வீடியோவில் ஃபஸ்ட்டில் இதோட ஆன்சர் சொல்கிறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பதிமூணாவது உறுப்பு காண்க. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கு ஆன்சர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.